வணக்கம், வெல்கம். இது ஐடிவி வழங்கும் ரங்கும் லைவ். சரி, என்னன்னா எப்பவுமே வந்து ஹாய் சொல்லியே ஆரம்பிக்கிறோமே, அதனால தான் வந்து சரி யூஸ்வலான ஒரு பேட்டர்னில் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சு. ரொம்பவே பிள்ளையார் சுவையா ரொம்ப அழகாக போட்டுட்டேன். இதுக்கப்புறம் வந்து மீதியெல்லாம் கண்டினியூ பண்ண வேண்டியது நீங்களும் டாக்டர் தான். அதனால இடையில வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். ஓகேங்களா? ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். டாக்டர் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன மாதிரியான டாபிக் எடுக்கப்புறம்? முதல்ல நேயர்களுக்கு வணக்கம். ஓகே, வணக்கம் டாக்டர். நேயர்கள் சார்பில் நானும் வணக்கம் சொல்லிட்டேன். குறிப்பாக திருமணமான குழந்தை பெற்றுக்கிட்ட பெண்கள் அவங்க வந்து தன்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் மேற்கொண்டு அவங்களுடைய ட்ராவல் பண்ணும்போது அப்போ எப்படி அமைச்சுக்கணும், ஒரு சின்ன சின்ன குறைபாடுகளால் அவங்க பாதிக்கப்படுறாங்க. வெளியே சொல்லவும் முடியல, கணவர்கிட்டையும் மனசு விட்டு பேச முடியல, கணவருடைய அதிருப்திக்கு ஆளாகிறாங்க. அதை கரெக்ட் பண்ணிக்கிற கான்செப்ட் தான் இன்னைக்கு மெயின் கான்செப்ட். அவங்களுடைய அழகு சம்பந்தப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். அந்தரங்க அழகு. ஓகே, அந்தரங்க அழகு. ஓகே, ஃபைன். இன்னைக்கு வந்து பெண்களும் தம்பதிகளும் வந்து ரொம்ப கவனமா இன்றைய நிகழ்ச்சியை பாருங்க. அஃப்கோர்ஸ் உங்களுடைய வீட்டுக்கார அம்மா வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்றாங்க இல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா டாக்டர் சொல்ற டிப்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க. அட் தி சேம் டைம் உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு கட்டுப்பட்டு வரலனாலும் டாக்டர் சொல்ற டிப்ஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து காலர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நான் வேலூர்ல இருந்து பிரகாஷ் பேசுறேன் மேடம். பிரகாஷ்? ஆமா மேடம். என்ன பிரகாஷ், பேர்லயே ஒரு டவுட். இல்ல, ஓபனா சொல்லுங்க. பிரகாஷ் பேசுறேன். சொல்லுங்க. ஒளிமயமான எதிர்காலமா, பிரகாசமான எதிர்காலமா? இன்னும் எதுவுமே அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் இருந்ததா? இது சீதா மேடம். இது வரைக்கும் இல்ல. சரி, ஓகே. இன்னும் மேரேஜ் ஆகல மேடம். ஓ, அதுதான் இந்த ஒளிமயமான எதிர்காலம் இல்லன்னு சொல்றீங்களோ? ஆமா மேடம். ஓகே ஓகே, நவ ஐ அண்டர்ஸ்டாண்ட். இந்த ப்ரோகிராமே வந்து உண்மையா ரொம்ப சிறப்பா இருக்கு மேடம். ரொம்ப நன்றிங்க. அதை விட இந்த ப்ரோகிராம் வந்து உங்களுக்காக தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி, தாமாஸ். அப்புறம் நீங்க உங்களுடைய கேள்வியை கேளுங்க. சரிங்க மேடம். அப்புறமா இப்ப வந்து இன்னும் மேரேஜ் ஆகல. எனக்கு வந்து 26 ஏஜ் ஆகுது. 28ஆ? 26. 26. ஓகே. ஆனா வந்து ஒரு சில நேரத்துல கை பழக்கம் இருந்துருக்கு. ஓகே, எத்தனை வருஷமா இருந்தது? ஒரு 7-8 வருஷமா இருக்கும். 7-8 வருஷம்? அடேங்கப்பா, போதுமா இந்த கைப்பழக்கம்? என்ன மேடம் பண்றது, அந்த மாதிரி மேரேஜ்ல அதனால அந்த மாதிரி பண்ணனும் ஒரு எண்ணம் வந்தது, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க, சொல்லுங்க. எத்தனை வாரத்துக்கு இல்ல வந்து எத்தனை நாளைக்கு நீங்க வந்து இந்த கைப்பழக்கத்தை வந்து பண்ணுவீங்க? 1 வீக் வந்து 3 டைம்ஸ் 3 டைம் 4 டைம் பண்ணுவோம். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப வந்து அடிக்கடி யூரின் பாஸ் ஆகுது. அது என்னன்னு தெரியல, சமீபமா தான் ஒரு 4 மந்த்தா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இப்போவும் வந்து உங்களுக்கு அந்த கைப்பழக்கம் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு இல்லையா? அதான் இந்த நம்ம ப்ரோகிராம் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்துருக்கேன் மேடம். சரி, ரொம்ப நம்பிட்டேங்க, ரொம்ப நம்பிட்டேன். உண்மையா மேடம், அதுக்காக தான் ப்ரோகிராமே பாக்குறேன். உண்மையாவே வந்து அந்த மாதிரி மனசு திருந்தி நல்லபடியா இருந்தீங்கன்னா சந்தோஷம்தான். அதான் மேடம், இந்த யூரின் வந்து அடிக்கடி பாஸ் ஆகுது, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்கலாங்க. லைன்ல வெயிட் பண்ணுங்க. டாக்டர் சொல்லுங்க. இதுக்கு டாக்டர் பதில் சொல்லணுமா, மேடம் பதில் சொல்லணுமா? நீங்க சொன்னது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நான் உங்களுக்காகத்தான் பாக்குறேன்ட்டீங்க. அப்புறம் கேள்வி கேட்கறதுக்கு அங்க பதிலுக்கு நான் வேண்டாமா? மாத்திர வசமா இன்னைக்கு பிரகாஷ். நீங்க கொடுக்குற டிப்ஸ் ஒவ்வொன்றும் சொல்றீங்களா சார்? அந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே, நான் கேட்கறவங்க மட்டும் இல்ல, அனைத்து சும்மா பேசுனேன், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். மெயின் இன்னொன்னு சொல்றேன், கைப்பழக்கம் கொஞ்சம் கேப் விடுங்க. ஏன்னா இனிமேல் வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகக்கூடிய ஏஜ் நெருங்கிடுது. அதனால கைப்பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. 10 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு முறைன்ற ரேஞ்சுக்கு கொண்டாந்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ஓவர் பாடியில் ஹீட் ஆனால் இது மாதிரி யூரின் அடிக்கடி வரும். சில பேர் சொல்லுவாங்க நரம்பு தளர்ச்சியினுடைய பிகினிங் ஸ்டேஜும் யூரின் வரும், அடிக்கடி வரும். சுகர் இருந்தால் அடிக்கடி யூரின் வரணும். ஆனால் எடுத்த உடனே நீங்கள் அந்த டவுட்டுக்கு போக வேண்டாம். அதே உங்களுக்கு மன அழுத்தத்தை உருவாக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கங்க. மற்றபடி யூரின் போகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குளிர்ச்சியான உணவுகள் அதை எடுத்துக்கிட்டாலே சரியா வந்துடும். ஓகே ஓகே டாக்டர்.
மிஸ் ரொம்ப நன்றி பிரகாஷ் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாரும் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் ரஞ்சனி மேடம், மதுரையில இருந்து பேசுறேன். மதுரையில இருந்து ரஞ்சினி. ஆமா மேடம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்? ரொம்ப நலமா இருக்கேன் ரஞ்சினி. சொல்லுங்க, மதுரைலாம் எப்படி இருக்கு இப்போ? ரொம்ப நல்லா இருக்கு, உங்க மாதிரியே நல்லா இருக்கு. இந்த ஐஸ் தான் வேணாங்கிற, யார் வந்தாலும் இந்த மாதிரி உங்க சிரிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே. அப்படியா? ரொம்ப நன்றிங்க. நீங்களும் அதே மாதிரி ஸ்மைல் பண்ணுங்க, எல்லாருமே நல்லா இருப்போம். உங்களை மாதிரி வருமா மேடம்? அதான் ஏதாவது தாங்க முடியல. இதெல்லாம் நான் காசு கொடுத்து கூட்டம் இல்லப்பா, நம்புங்க. என்ன நீங்க வேற நம்ப மாட்டேங்க, நீங்க வேற இப்படி பேசுறீங்க. ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாங்க. சரி, நீங்க உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. சரி. அதாவது நீங்க சித்திக்கு வந்து மேடம் பாப்பா பிறந்து இறந்துருச்சு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேங்க. சித்தி கல்யாணம் ஆகி வந்து 7 வருஷம் ஆச்சு. சரிங்க. குழந்தை இல்ல, அதுதான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறேன். ஓகேங்க. சித்தி மறுபடியும் வந்து போய் செக்அப் ஏதாவது பண்ணாங்களா? பண்ணாங்க மேடம். என்ன சொன்னாங்க டாக்டர்ஸ்? எல்லாமே நார்மலா தான் இருக்குன்றாங்க. ஓகே. சித்தப்பாக்கு வந்து ஏதாவது குறை இருக்கு, ஏதாவது கவுண்ட்ஸ் கம்மியா இருக்கு, ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மேடம், எல்லாமே கரெக்டா இருக்குன்றாங்க 2 பேருக்குமே. சித்தப்பா சித்திக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆச்சு? 2 பேருக்கும் வயசு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கம்மா. 7 வருஷம் ஆச்சு மேடம். சித்திக்கு வந்து 28 வயசு, சித்தப்பாக்கு 31 வயசு. சரிங்க சரிங்க. இது நம்ம வந்து டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். பெரும்பாலும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நான் வழக்கமாக சொல்லக்கூடிய டிப்ஸு நிறைய பேருக்கு இது சக்ஸஸ் ஆகிருக்கு. ஆலம் விதை, அரச விதை, இது 2 குறிப்பாக 2 எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு 3ஆவது நாள், 4ஆவது நாள், 5ஆவது நாள், அது அந்த பீரியடு வந்த மென்சஸ் வந்த 3ஆவது நாள், 4ஆவது நாள், 5ஆவது நாள் அதிகாலையில் பாலில் கலக்கி சாப்பிட்டாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்ததுன்னா செட் ஆகிடும். அதுக்கு மேலே தேவைப்பட்ட மருத்துவர் அணுகிக்கலாம். ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். உங்க டிவி வால்யூம் மியூட்ல வச்சுட்டு பேசுங்க, யாரா இருந்தாலும். தேங்க்யூ மேடம். மதுரையில இருந்து செந்தில் பேசுறேன் மேடம். மதுரையில இருந்து செந்தில். செந்திலா? ஓகே. என் காதுல திருப்பதின்னு விழுந்தது. டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க செந்தில். ஒரு நிமிஷம் மேடம். முதல்ல அத பண்ணணும்ல. சொல்லுங்க செந்தில். மதுரை அட்வொகேட் மேடம் நானு. ரொம்ப சந்தோஷங்க. ஒரு கேள்வி என்னன்னா, ஒண்ணும் இல்ல, ஆணூருக்கு வந்து எந்த அளவுக்கு நீட்டா இருந்தா அவங்களுக்கு வந்து லேடிஸ் சந்தோஷம் வருமா, கம்மியா இருந்தா? செந்தில், நான் ஒன்னே சொல்லட்டுமா? அதாவது என்னன்னா, நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணாதனால ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது பாருங்க. நீங்க பேச உங்களுக்கு வந்து என்னதான் வந்து நீங்க தெளிவா கேட்டாலுமே சிலருக்கு புரிய மாட்டேங்குது. சரி, இருந்தாலும் வந்து உங்களுடைய கேள்வி நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு வந்து டாக்டர் கிட்ட சொல்றேன். அது கரெக்டா இல்லையான்னு தெரியல. மேபி இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம். டாக்டர், அவருடைய ஆண்குறி வந்து இன்னும் வளர்றதுக்கு ஏதாவது உணவுகள் இருக்கா, இல்ல வந்து அதோடைய உணர்வுகளை தூண்டுறதுக்கு, இல்ல வீரியத்தை கூட்டுறதுக்கு ஏதாவது உணவுகள் இருக்காங்கிறது தான் அவருடைய கேள்வி. பொதுவா வீரியம் நல்லா இருந்தாலே ஆண் உறுப்பு நல்லா எழுச்சி அடையும், லென்த் அண்ட் பர்த் கிடைக்கும். அதுக்கு பூரிப்பான உணவுகள் சொல்லும்போது இந்த உறுப்பை பிராடு பண்ற தன்மை முழுக்க ஒரு 2 பொருளுக்கு இருக்கு, நிறைய இருக்கு. அதுல குறிப்பா ஒரு 2 சொல்றேன். வெங்காய விதைய முட்டையினுடைய வெள்ளைக்கருவில், அதை வெங்காய விதைய பொடி பண்ணி வச்சுக்கிட்டு முட்டையினுடைய வெள்ளைக்கருவில் அடிச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி முள்ளங்கி விதை, அதை சாதாரணமா அரைச்சி பாலில் கலக்கி சாப்பிட்டுக்கிட்டு வரலாம். இது 2 எடுத்துட்டு வந்தோம்னா கிடைக்கும். மற்றபடி ஜெனரலா எப்போதும் சாப்பிட்ற மாதிரி பாதாம், பிஸ்தா இதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். ஓகே, எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க அட்வொகேட்டுங்க. நீங்க வந்து ஆளும் வளரும், அதுக்கேற்ற மாதிரி அறிவும் வளரும், உங்களுடைய அதுவும் வளரும். அதனால கவலையப்படாதீங்க. டாக்டர் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. செந்தில் மேடம், தருமபுரில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க செந்தில், நீங்களும் அட்வொகேட்டா? இல்ல மேடம், இல்ல மேடம். ஓகேங்க, இப்பதான் ஜஸ்ட் பிஃபோர் ஒருத்தர் கால் பண்ணாரு. சொல்லுங்க. ஓகே மேடம். மேடம், எனக்கு இப்போ வந்து மேரேஜ் ஆகி ஒரு 4 மந்த் ஆகுது மேடம். ஆஹா, ரொம்ப சூப்பருங்க. எப்படி இருக்கு மன வாழ்க்கை? அதெல்லாம் சந்தோஷமா போகுது மேடம். சும்மா ஜமாய்க்கிறீங்க? சமாய்தான் சமாய்க்கிறேன்.
பட் ஆனா அந்த செக்ஸ் பண்ணும்போது மேடம் லிக்யூட் உள்ள போயிட்டு மறுபடியும் வெளியே வந்துடுது. ஓகே ஓகே உடனே வெளியே வந்துடுது. பட் அதனால எனக்கு ஒரு பயமா இருக்கு, என்ன குழந்தை பிறக்குமா பிறக்காதோ அப்படின்னு ஒரு பயம். ஓகேங்க ஓகேங்க. அப்புறம் என்னன்னா எனக்கு வந்து ஆண்குறி வந்து கொஞ்சம் சின்னதாவே இருக்கு மேடம், ரொம்ப உள்ள போறதில்ல. ம் 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 அது என்ன ப்ராப்ளம், அது அந்த டாக்டர் கேட்கலாம். ஓகேங்க. உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுங்க? இப்ப 28 மேடம். 28 ஆறுது. ஆமா மேடம். சரிங்க. நீங்க வந்து உங்களுக்கு கை பழக்கம் இல்ல மது பழக்கம் ஏதாவது இருக்குங்களா? அந்த பழக்கமா எதுவும் கிடையாது மேடம். கை பழக்கம் கூட இல்ல? நிஜாம்பா கூட போட மாட்டேன். ஓகேங்க. சரி சரிங்க. சரி டாக்டர், இது இது குறித்து சொல்லுங்க, உங்களுக்கு கம்ப்ளைண்ட் குறித்து. அதாவது மெயின் வந்து அந்த விந்துவாகப்பட்டது உள்ள எப்போதுமே யாருக்குமே அங்கே தங்காது, உடனே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெளியாயிடும். ரொம்ப லிக்விடா இருந்ததுன்னா சடனா வெளியாயிடும். ஐஸ் கட்டியா போட்டுதான் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே நிக்கிறதுக்கு. லிக்விடா இருந்ததுன்னா சீக்கிரத்தில் வந்துடும். கொஞ்சம் திக்னஸ் இருந்ததுன்னா, அதாவது திக்கா இருந்ததுன்னா கொஞ்சம் நின்று மெதுவா வந்துடும். அங்க உள்ள எதுவுமே தங்காது. அந்த கேஜ் பண்றது அந்த ஒரு புள்ளி மட்டும்தான் குழந்தைங்கிறது. இது ஃபுல்லா எல்லாமே போய் குழந்தையா உருவாகிறது இல்லை. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த உறுப்பு சின்னதுங்கிறது வீரியம் கிடைக்க 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 அவர் தாம்பத்திய வாழ்வு சிறப்பாக வச்சுக்கும் போது வீரியம் கிடைக்க கிடைக்க இதாயிடும். இவருக்கு ஒரு டிப்ஸ், திருமணமான புதுசுங்கிறதுனால வீரியம் கிடைக்கிறதுக்காக முருங்கை பூவை பாலில் போட்டு நைட்டில் உறவுக்கு முன்னாடி ஒரு 1 hour பிஃபோர் காய்ச்சி சாப்பிட்டுட்டு வந்தாருன்னா ரெகுலராக கொஞ்ச நாள் தொடர்ச்சியாக எடுக்கும்போது நல்ல வீரியம் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக அந்த லென்த் அண்ட் பெர்த் கிடைக்கும். ஓகே ஓகே. அட் தி சேம் டைம் வந்து இவங்க குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு வேற கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்க எப்பவுமே ஒரு பொசிஷன் ஒன்று சொல்லுவீங்கல்ல? இல்லை, பொசிஷன் வந்து இவருக்கு வந்து 4 மாசம் இவர் சிந்திக்கிறது என்னன்னா, உடலுறவு செஞ்சு விந்து ஃபுல்லா வெளியே ஆயிடுது, அதனால எனக்கு குழந்தை பிறக்காத போயிடுமோன்னு தான் அவருடைய டவுட். அதனால கிடையாது. ஓகே. என்னதான் வந்து அவங்களுடைய புட்டத்து கீழே வந்து ஒரு பில்லோ வச்சு அந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து வெளியேறக்கூடிய அது முக்கியமான. ஓகே டாக்டர், வெளியேறதான் செய்யும் அப்படின்னு தான் டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம். உங்களை பெயர் சொல்லுங்க. என் பேர் கிஷோர் மேம், கோயம்புத்தூர். சொல்லுங்க கிஷோர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அண்ட் என்ன கோயம்புத்தூர் குசும்புல ஸ்டார்ட் பண்ணியாச்சா இல்ல இனிமேல் தானா? எங்க மேம்? மேம் எனக்கு கல்யாணம் வந்து கோயம்புத்தூர்ல தாங்க. பின்ன அங்க இருந்து குசும்பு பண்ண சென்னைக்கா வருவீங்க? சொல்லுங்க, உங்களோட கொஸ்டின் சொல்லுங்க. கல்யாணமே 3 வருஷம் ஆச்சுங்க மேம். சரிங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்தே கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. கெட்ட பழக்கம்னா? கைப்பழக்கம் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்கூல் டைம்ஸ்ல இருக்கும்போது. ஓகே. ஸோ இப்போ மேரேஜ் ஆகி 3.5 years ஆச்சு, இன்னும் எனக்கு பேபி இன்னும் ஃபார்ம் ஆகல. ஸோ எங்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்குமா என்ன இதுங்கிறத எனக்கு டவுட்டுங்க. ஓகேங்க. நீங்க வந்து கைப்பழக்கத்துல ஈடுபட்டு இருந்ததா சொன்னீங்க இல்லையா? எஸ் மேம். சோ அது வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை பண்ணுவீங்க? ஸ்கூல் டைம்ஸ்ல இருக்கும்போது எப்படி ஒரு 4 or 5 times ஆயிடும் மேம். அது என்னங்க கலட்டி காய போட்டு இது கிளிப்பா போட வைக்க போறீங்க? அந்த அளவுக்கு கசக்கி புளிஞ்சு எடுத்திருக்கீங்க போல. இல்ல மேம், அது அந்த இதுல என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டீங்க. ஓகே, நோ இஷ்யூஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து குறைச்சிக்கிட்டே வந்தீங்களா இல்ல வந்து அதேதான் கண்டினியூ ஆச்சா? இல்ல மேம், அப்படியே ஒரு கண்டினியூ ஆயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்கூல் டைம்ஸ் முடியும் போது அப்படியே வந்து அது ஒரு நாளைக்கு ஒரு டைம் அது வந்து கம்பல்சரியா இருந்தே ஆகணும்ன்ற இதுலதான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு அது வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னும் எனக்கு பேபி ஃபார்ம் ஆகல. ஓகேங்க. தாராளமா டாக்டர் கிட்ட கேட்கலாம். அண்ட் நீங்க வந்து ஏதாவது ட்ரையல் கேல் பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி? இல்ல மேம். அப்படிலாம் இல்ல. சரிங்க, டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. டாக்டர் ஒன்னும் இல்லை, அவங்க முறையா ஒரு டெஸ்ட் எடுத்துக்கலாம். இவர் தரப்புல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குமானால் ஒரு செமன் டெஸ்ட் எடுத்து பார்த்தா கவுண்டிங் மோட்டிலிட்டி பவர் என்ன ரேஞ்சில் இருக்குன்றது தெரிஞ்சு போயிடும். அது சப்போஸ் குறைவாக இருந்ததுன்னா அவங்க என்ன செய்யலாம், ஒரு சில டிப்ஸ் கொடுக்குற அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டோம். டெய்லி நைட்டு படுக்கிறச்ச ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டு படுக்கலாம். மாதுளம்பழத்துல இந்த இதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. வெங்காயம் இருக்கு பாருங்க, சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம்,
சாம்பார் வெங்காயத்தை சாதத்தில், அதாவது சாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் அல்லது நெய் ரெண்டுலன்னா அந்த நல்லா வதக்கி வதக்கிட்டு அதில் கொஞ்சம் போல் சாதத்தை போட்டு பரட்டி தேவைப்பட்டால் ஒரு நாட்டுக்கோழி முட்டை அதில் போட்டு கொடுத்தோம்னா அதை முதல்ல சாதமாக எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நார்மலாக எப்போதும் சாப்பாடு எடுத்துக்கலாம். இதுவும் அந்த கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. லைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் டாக்டரை சந்திக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன குறைவா இருந்ததுன்னா இது பேலன்ஸ் பண்ணிக்கும். ஓகே ஓகே டாக்டர். எனிவேஸ் வந்து நீங்க எதுக்கும் ஒரு டெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது. உங்களுடைய மொட்டிலிட்டி பவர் அண்ட் கவுன்ஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த அட் தி சேம் டைம் பாத்தீங்கன்னா வந்து சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் வந்து எதை கத்துக்கிறீங்களோ இல்லையோ பாடத்தை ஒழுங்கா படிக்க சொன்னா படிக்கிறது இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மத்த பசங்களை கிட்ட இருந்து என்னெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் கூட கரெக்டா படிச்சுக்கிறீங்க. சரி, அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. குமார் பேசுறேன் மேடம். புரியலங்க. குமார் பேசுறேன் மேடம். குமார், திண்டுக்கல்ல இருந்து. ஆமா. என்ன சுமார் மூஞ்சி குமாரா இல்ல வந்து எப்படி? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி எல்லாம் கொக்கி குமாரா? இல்ல மேடம், ரெண்டுமே இல்ல. சரி, ஓகேங்க. கொக்கி போடவாவது தெரிஞ்சிருக்கிற குமாரா? அப்படி எல்லாம் இல்ல மேடம். அப்படியும் கிடையாது. ஓகேங்க. அப்ப லைஃப்ல நீங்க என்னதாங்க பண்றீங்க? இல்ல நான் பண்ணி கிட்டத்தட்ட 16 years ஆச்சு மேம். ஓகேங்க, 6 years ஆச்சு. எனக்கு வந்து 100% ஃபீலிங்ஸ் அப்படியே இருக்கு. நீங்க எப்பயுமே பாய்ஸை பத்தி மட்டும் தான் பேசுறீங்க. புரியலங்க. நீங்க கேக்குற கேள்விகள் கொஞ்சம் தெளிவா இல்லைங்க. தெளிவா கேளுங்க. அதாவது மேடம், ஆண்களுக்குள்ள ஃபீலிங்ஸை பத்தி பேசுறீங்க. சரிங்க. இப்போ பெண்கள் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்க மாட்டேங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. டாக்டர்கிட்ட கேட்கணும் என்ன. ஓகே ஓகே, தாராளமா டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் பேசுங்க. புரியல என்ன சார் கேக்குறேன்னு. நீங்க பேசுங்க. ஹலோ ஹலோ. நீங்க என்ன கேக்குறீங்கன்னு சரியா எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. ஓப்பனா பேசுங்க. எதை கேட்கறதுனால ஓப்பனா பேசுங்க. அந்தரங்கத்துக்கு வந்துட்டோம்னா ஓப்பனா பேசணும். ஆனா அதுல ஒரு சின்ன லைட் சென்சார் இருந்தா போதும். சொல்லுங்க. இல்ல சார், நான் 100% இருக்கிறேன். சொல்லுங்க. ஓகே. ஆனாலும் இப்போ வைஃப் வந்து இதுல இன்ட்ரெஸ்டிங்கே இல்லையா? சரி. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட மேரி பண்ணி ஒரு 16 years ஆச்சு. 15 years ஆயிருக்கு கல்யாணம் ஆகி. ஆனா ஓகே ஓகே, இவர் ஓகே. ஆனா வந்து வைஃப் வந்து சாட்டிஸ்ஃபைட் இல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு அப்படிங்கறதா இவருடைய கம்ப்ளைண்ட். இதுக்கு என்ன கேட்டா மெயின் வந்து அவர் ஏற்கனவே ஒண்ணு சொன்ன மாதிரி லைட்டா காதல வந்து எனக்கு ஆண்கள் பக்கம் திசை மாறுற மாதிரி அப்படின்னு சொன்னாரு. ஆமா ஆமா. அதாவது ஒய்ஃப் சரி, அது லைட்டா அது மட்டும் இருந்துச்சு. நான் கெஸ் பண்ண முடியல என்னால. பொதுவா வந்து அதுதான் ஏற்கனவே சொன்னேன், பெண் என்னும் வீணைன்னு. பெண் வந்து ஒரு வீணை மாதிரி. அவங்கள ஆண்கள் ஒழுங்கா முறையா கையாண்டுக்கிட்டாங்கன்னா லைஃப் ஃபுல்லா 2 பேருமே தம்பதிகள் அன்பா இருக்கலாம், இணைஞ்சிருக்கலாம். இதுக்கு வந்து முழுக்க அவங்களுடைய ரேஞ்ச் என்ன கண்டிஷன்ல இருக்குங்கிறது புரியல. இவர் வேற மாதிரி இந்த சிந்தனையில இருந்தாருன்னா அவங்கள்ட்ட இருந்து சரியான ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாது. அதனால முடிஞ்ச வரை எல்லாத்துக்கும் மேல பெண்கள் கணவன்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மெயின் சப்ஜெக்ட் இது. ஏன்னா வேற யார்ட்டையும் இது அண்ணனாலேயோ தம்பியாலேயோ தங்கச்சாலேயோ அப்பாவாலேயோ அம்மாவாலேயோ இதை கிடைக்காது. அதனால முழுக்க அந்த மனைவியை திருப்திப்படுத்தக்கூடிய கடமை அந்த ஆணுக்கு இருக்கிறதுனால இவர் தன்னை மாத்திக்கணும். மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. வீணையை ஒழுங்கா வந்து மீட்ட தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ. கோயம்புத்தூர்ல இருந்து சுந்தரராஜ் பேசுறேங்க. கோயம்புத்தூர்ல இருந்து சுந்தரராஜா? ஆமாங்க. எனக்கு வந்து 28 வயசுல வந்து சுகர் இன்சுலின் வந்ததுங்க. சுகர் வந்து 28ல இருந்து வந்தது. இப்போ உங்களுடைய வயசு என்னங்க? எனக்கு வயசு இப்போ வந்து 39 ஆச்சுங்க. சுகர் வந்து இன்சுலின் ஊசி போட்டுட்டு இருந்தேன். சரிங்க. இன்சுலின் ஊசி போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு இடையில. அதுக்கப்புறம் சுகர் நார்மல் ஆகி கண்ட்ரோல் ஆகி இப்போ மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். ஓகேங்க. அது வந்து சுகர் லெவல் மெயின்டைன் பண்றதுக்காக மாத்திரை சாப்பிடுறீங்களா?
மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். எனக்கு பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு இருக்குதுங்க. எனக்கு பிரச்சனை இல்லைங்க. எனக்கு முதல்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து முதல்ல நல்லா இருந்தது உடல் உறவுல. இப்ப வர வர ரொம்ப கம்மி ஆயிட்டே போகுது. எனக்கு அது ஒண்ணுதான் வருத்தங்க. சுகர் இருக்குல்ல, சுகர் வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல சுகர் இருக்குல்ல. வயசு 40 நெருங்குது. வயசு ஆக ஆக உங்களுடைய ஆல்ரெடி வந்து நிறைய வேலைகள் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த வேலைக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய சக்தியும் குறையுமா இல்லையா? இருந்தாலும் அந்த சக்தியை எப்படிலாம் மீட்டுறதுங்கிறது டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். இவர் வந்து வயசு சின்ன வயசு, சின்ன வயசுல வரக்கூடாத கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு. குறிப்பா சுகர் வந்தவங்களுக்கு இந்த பாதிப்பு ஒரு குறிப்பிட்ட நாள்ல பாதிக்கும். உங்களுக்கு முக்கியமான டிப்ஸை நான் கொடுத்துறேன். அவர் லாங் லைஃப் அவர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 கிராம் உளுந்துன்னு வச்சுங்க. 100 கிராம் உளுந்து, 50 கிராம் எள்ளு, 25 கிராம் வெந்தயம். இந்த 3ல வெந்தயத்தையும் உளுந்தையும் பொன் வரவெல்லாம் வறுத்து வச்சுக்கணும். எள்ளு வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3ஐயும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு ஈக்குவலா பாதாம் பருப்பை சேர்த்து அரைச்சி பாட்டிலில் வச்சுக்கிட்டு டெய்லி நல்ல பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூனு காலை மாலை ரெகுலரா இதை கண்டினியூ பண்ணிட்டு வந்தாருன்னா, ஏன்னா அந்த பாதாம் பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்புல பிஸ்தா பருப்புக்கு சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு அது வந்து ஒரு சப்போர்ட் பண்ணும், பேலன்ஸ் பண்ணும், துரிதமா சப்போர்ட் பண்ணும். தேவைப்பட்டா பாதாம் பருப்பும் கூட சேர்த்துக்கலாம். இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே அவருக்கு தேவையான வீரியம் கிடைச்சிடும். கீரைகள் குறிப்பா அவர் நிறைய எடுத்துக்கணும். அதனால அது பேலன்ஸ் பண்ணும், சுகரையும் பேலன்ஸ் பண்ணும். சரிங்க டாக்டர். எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஓகே, என்னை பார்த்தா டயர்டா இருக்க மாதிரி இருக்கா இல்லையா? அஃப்கோர்ஸ் டயர்டா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. ஸோ வந்து லைட்டாக கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். அப்போ டச்சப் எங்கே இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஓகே, நான் போய் அப்படியே லேசாக டச்சப் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுத்துக்கோங்க. இது ஐடிவி வழங்கும் அந்த ரங்கம் லைவ். வெல்கம் பேக். என்ன கொஞ்சம் அழகாயிட்டுனா ஜம்முன்னு ஃப்ரெஷ்ஷாக வந்திருப்பேனே. சரி, ஓகே, இது ஐடிவி வழங்கும் அந்த ரங்கம் லைவ். சரி, இப்போ நேர் யார் இருக்காங்க, என்ன மாதிரியான கேள்விகள் கேட்க போறாங்கங்கிறத பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. நேம் ராஜேஷ் மேடம். நேம் ராஜேஷ் மேடம். இதுல இருந்தே தெரியுதுங்க உங்க பேர் ராஜேஷ் இல்லன்னு தெரியுது. ராஜேஷ் தான் மேடம். ராஜேஷ் தானா? இல்ல, என்னோட கிரெயின் சொல்லுது நீங்க ராஜேஷ் இல்லன்னு. இல்ல மேம், ராஜேஷ் தான் மேம். சரி, பரவாயில்லைங்க, இல்லனா கூட பரவாயில்ல. உங்களோட டவுட் என்னன்னு பேசுவோம், விடுங்க. எனக்கு ஏஜ் 26 மேடம். சரிங்க. கைப்பழக்கம் எதுவும் இல்லை மேடம். சரிங்க. ஆனா கொஞ்சம் பார்த்தனா கொஞ்சம் ரொம்ப இதாகுது மேடம், மூடாகுது மேடம். என்ன பாப்பீங்க அதை சொல்லுங்க. வெளியில அப்படி போனா இப்படின்னு போனா கொஞ்சம் இதாகுது. எந்த பெண்களை பார்த்தாலுமே உங்களுக்கு அப்படிதான் தோணுதா, இல்ல வந்து குறிப்பிட்ட சில பெண்கள் தான் மேம்? புரியலங்க. குறிப்பிட்ட சில பெண்கள் தான் மேடம். அததான் சொல்லுங்க. உள்ளாடைகளை பார்க்கும்போது மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் தோணுதா? எஸ் மேம். ஓகேங்க. அதுக்கப்புறம் ஆனா இப்போ அதெல்லாம் இல்ல மேம். ஆனா இப்போ நான் லவ் பண்றேன் மேடம். சரிங்க. 2 years லவ் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஓகேங்க. இப்போ அப்படி இருக்கும்போது மற்றவங்கள்ட்ட நம்ம ஒய்ஃப் கிட்ட போகலாமே, ஏன்னா கன்ஃபார்மா மேரேஜ் பண்ணிக்குவேன் மேடம். சரிங்க. இப்போ அவங்களுக்கு வச்சுக்கலாமான்னு ஒரு சந்தேகம். ஓகேங்க. உங்களுக்கு வந்து அந்த திங்கிங் போயிடுச்சுங்களா? பெண்களுடைய உள்ளாடைகளை பார்க்கும்போது உணர்ச்சி அதிகமாகிற அப்படி ஃபீலிங் போயிடுச்சா? பெண்கள் உள்ளாடைனா அந்த மாதிரிலாம் இல்லை மேடம். இல்ல, உங்களுக்குன்னு ஒரு ஆண்களுக்கே உரித்தான சில உணர்வுகள் ஏற்படல, அந்த உணர்வுகள் போயிடுச்சான்னு தான் நான் கேக்குறேன். அதெல்லாம் இப்போ போயிடுச்சு மேடம். நீட்டா இருந்தாங்கன்னா ஒன்றும் தெரியல மேடம். ஓகேங்க. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கா? ஓகே, ஃபைன். சரி, டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு என்னுடைய ஒப்பீனியன் வந்து நான் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். என்னன்னா, நீங்க வந்து திருமணம் நிச்சயமா பண்ணிக்கலாம் போறீங்க அப்படின்னு உறுதியா இருக்கும்போது ஏன் வந்து திருமணத்துக்கு முன்பே உடலுறவு வைத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ திருமணத்துக்கு அப்புறம் உடலுறவு வைத்துக்கலாமே, தப்பு கிடையாது. சரி, டாக்டர் கிட்ட எதுக்கும் வந்து கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். ஒரு ஃபர்ஸ்ட் சொல்றது, எனக்கு 26 வயசு, இதுவரை எனக்கு கைப்பழக்கம் கிடையாது அப்படின்றாரு. அதே பொய்.
ஆமா. ஐ திங்க் வந்து என்னோட கிரெயின் சொன்னது ராஜேஷ்ங்கிறதே பொய். இல்ல, அதுக்கடுத்து டாக்டர் கிரெயின் சொல்றது பாத்தீங்கன்னா வந்து கைப்பழக்கம் இல்லைங்கிறது எந்த ஆண்களா இருந்தாலும் சரி அதை தாண்டி வராத முடியவே முடியாது. ஓகே. இது யாரா இருந்தாலும் சரி. ரெண்டாவது இதே மாதிரியே தான் அவருக்கு நாளைக்கு திருமணமாகக்கூடிய சூழ்நிலைகள்லையும் மாறுபடலாம். மைண்ட் ஸ்டெடி மைண்ட் இல்லைன்னா மாறுபடலாம். அதனால திருமணத்துக்கு முன்னாடி தாம்பத்தியங்கிறது எப்போதுமே அது கூடாத ஒண்ணு. பல விதமான பின்விளைவுகளை ரொம்ப கொண்டு போய் வேற மாதிரி நிறுத்திடும். அதை காப்பாத்திக்கணும்னா முறையா திருமணத்துக்கு பிறகு வச்சுக்கிறது தான் நல்லது. ஆமா, இதை கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடோட இருந்தா ஃப்ரெண்டா இருக்கலாம். ஃப்ரெண்டு மாதிரியே நாளைக்கு அவங்களுடைய தாம்பத்தியத்துல சிறப்பா இருக்கணும்னா திஸ் பெஸ்ட். ஓகே ஓகே. எனிவேஸ் ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு ராஜேஷ். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. மேடம் ரமேஷ் குமார் தஞ்சாவூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். தஞ்சாவூர்ல இருந்து ரமேஷ். ஆமா மேடம். சரி சொல்லுங்க ரமேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். டாக்டர் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணேன் மேடம். தாராளமா பேசலாங்க. உங்க யாரு இப்ப வேலி போட்டு தடுத்தா? அப்படி இல்ல மேடம், கொஞ்சம் வல்கரா இருக்கு மேடம், அதனால தான் சொல்றேன். சரி டாக்டர் கிட்ட நிச்சயமா கேட்கலாங்க, கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் வந்து ரமேஷ் குமார் சார், தஞ்சாவூர்ல இருந்து கால் பண்றேன். சரி சார், எனக்கு வந்து செக்ஸ்ல வந்து ஈடுபாடு அதிகமா இருக்கு சார். உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு 24 சார். 24. மேரேஜ் ஆயிடுதா? இல்ல சார். சரி சொல்லுங்க. என் லவ்வர் வந்து அப்படி இது இருக்கும்போது என்னோட லவ்வரோட பெண் உறுப்புல வந்து எனக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகமா இருக்கு சார். சரி. அதுல வந்து செக்ஸ் மூலமா ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டு ரொம்ப அதை வந்து எப்படி சொல்ல தெரியல சார் எனக்கு. செக்ஸ் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா இன்டர்கோர்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ற வரீங்கன்னு நினைக்கிறேன் நானு. ஸோ இதுக்கு மேல வந்து உங்களுக்கு சொல்ல முடியல. அதாவது உங்களுக்கே தெரியுது அது தவறு ஏதோ பண்ணிருக்கேங்கிறது மட்டும் வந்து நீங்க உணர்றீங்க. அதனால தான் உங்களால பேச முடியல. சரி டாக்டர், இவருக்கு உண்டான அட்வைஸ் என்னன்னு கொடுப்பீங்க நீங்க? அட்வைஸ் என்ன, தவறுங்கிறத மாத்திக்கணும். தெரியுது, அவரே உணர்றாரு இல்ல, அது தவறுன்னு தெரியுது அவருக்கு. தவறுன்றது தெரியுது. அதனாலதான் அது வல்கராக இருக்கும். எப்போ ஒரு வல்கருன்னு சொல்லக்கூடியது ராங்கான ஒரு மெசேஜ். அதனால எல்லா இளைஞர்களுக்கும் சொல்லக்கூடிய என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, குறிப்பா இந்த சின்ன வயசுல மனக்கட்டுப்பாடுக்கு கொண்டு வந்தாதான் மற்ற ஃபியூச்சர்ல பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் சாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வலுவான ஒரு உபகரணமா இருக்கும். இந்த வயசுல இந்த இதுக்காக ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்லைன்னா நிறைய விஷயங்கள்ல அவங்க வந்து தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால இதை தவிர்த்துக்கணும். ஓகே டாக்டர், மனக்கட்டுப்பாடு தான் மருந்து. ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க. என் பேர் சிவாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து. ஹாய் சிவா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். கோயம்புத்தூர்ல எப்படி இருக்கு? நல்லா ஜில் ஜில்லுன்னு இருக்கா? ஆமாங்க மேடம். எப்பவுமே வந்து ரொம்ப கூலான ஒரு இடம் இல்ல. காலையில வெயில் அடிக்கும், சாயந்தரம் பார்த்தா குளிர் அடிக்கும், வெடிய காத்தால இன்னும் குளிர் அதிகமாயிடும். இப்ப நார்மலா தான். நார்மலா இருக்கா? சரி சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சூடா இருக்கீங்களா கூலா இருக்கீங்களா? நான் இப்ப கூலா தான். ஓகே சொல்லுங்க. எனக்கு வந்து ஏஜ் வந்து 28 இயர்ஸ் ஆச்சுங்க. சரிங்க. ஆனா எனக்கு நான் பாக்குறதுக்கு வந்து இப்போதான் ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போற மாதிரி எனக்கு ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கேன். நான் பொண்ணு பார்க்க போற இடத்துல ரொம்ப சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன். சொல்ல சந்தோஷமான விஷயம் தானேங்க. ஏஜ் வந்து எங்க இருக்கு தெரியறது. அது கரெக்ட், எனக்கு ஹாப்பியா தெரியுது. ஆனா என்னோட லைஃப் அது கெரியர்ல இப்ப ரொம்ப பாதிச்சுட்டு போகுது இல்லை. என்ன பாதிக்குதுன்னு சொல்ல வரீங்க? ஆமா, ரொம்ப சின்ன பையன், ரொம்ப அந்த மேரேஜ் இதெல்லாம் தள்ளி தள்ளி போகுது. ஓகே, அதனால வேண்டி தள்ளி போகுதா? சரி, என்ன மீச தாடி எல்லாம் இருக்கா? அதெல்லாம் இருக்கு மேடம். அப்புறம் என்ன? அதான் வந்து டோட்டல் பாடி வந்து ரொம்ப லீனா இருக்குங்க. அத ரொம்ப லீனா இருக்கீங்க. ஆமா, இப்போ ஒரு 10th படிக்கிற பையன் எப்படி இருப்பான் அந்த அளவுக்கு தான் இருக்கான். உங்களுக்கு என்ன ஹைட் இருப்பீங்க? நான் 167. 167 சென்டிமீட்டர்ஸா? யா. ஓகேங்க. அண்ட் உங்களுடைய வெயிட் என்னவா இருக்கும்? வெயிட் வந்து 48. ஓகேங்க. 167 48 கம்மியா தான் இருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். டாக்டர் கிட்ட வந்து அட்வைஸ் கேட்கலாம். உங்களுக்கு இப்ப வந்து உடம்பு கொஞ்சம் ஏத்தணும், அதுதானே? கொஞ்சம் புஷ்டியா இருக்கணும். ஆமா.
மத்த விஷயம் எல்லாம் தெரியுமா? தெரியும். எதை தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையா, அதை தெரிஞ்சுதானே வச்சிருக்க வேண்டியிருக்கோம். சொல்லுங்க டாக்டர். பொதுவா ஒரு சிலருக்கு இது மாதிரி உடம்பு வந்து கொஞ்சம் லீனா இருக்கும், உடம்பு வைக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும் அவங்களுக்கு. பொதுவாக இதனுடைய இதில் எங்கள் மருத்துவத்தில் சொல்லக்கூடியது என்னென்னா, இளைத்தவனுக்கு எல்லை கொடு, கொளுத்தவனுக்கு கொள்ளை கொடு அப்படின்ற ஒரு வாக்கியம் இருக்குது. அதில் எள்ளு, உளுந்து, வெந்தயம், இந்த மூணுமே மருந்து. இதில் இவங்க என்ன செய்யணும்னா வெந்தயத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டு எள்ளு, உளுந்து ரெண்டுமே சமையடையாக எடுத்துக்கணும், மருந்தா எடுத்துக்கணும். உணவுகளில் அடிக்கடி உளுந்து களி, உளுந்து கஞ்சி, உளுந்து, எள்ளு, அதுக்கப்புறம் வந்து வெந்தயத்தை மட்டும் குறைச்சிக்கணும். அதுல கசப்பு தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அந்த கசப்பு தன்மை தேவை, உடம்பு பூரிக்கிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும். இதை அடிக்கடி உணவா எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு உளுந்து களி, உளுந்து கஞ்சி இது மாதிரி எடுத்துக்கலாம். அதோட எள்ளுல யூஸ் பண்றவங்க சில பேர் என்ன செய்யலாம், நல்லெண்ணெய், எள்ளுல தயாராகிறது தான் நல்லெண்ணெய். இப்போ இடியப்பம் சாப்பிடும்போது அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிடலாம். ஸ்வீட் அடிக்கடி எடுத்துக்கலாம், மாவு பண்டங்கள் அடிக்கடி எடுத்துக்கலாம். ஆனால் அதில் கொழுப்பு சத்து ஜாஸ்தி ஏறாத பார்த்துக்கணும். நல்ல கொழுப்பு இருந்தால் பிரச்சனை இல்லை, கெட்ட கொலஸ்ட்ரால் ஏறாத பார்த்துக்கணும். ரெண்டாவது இந்த உணவு முறையில் ஸ்வீட் வீட்டு இதெல்லாம் இது பண்ணிட்டு கொஞ்சம் மாமிசங்களில் கொஞ்சம் லைட்டாக டச் வச்சுக்கலாம். அது லிமிட்டாக, அதாவது மட்டன்லாம் கொஞ்சம் கணிசமான அளவுக்கு எடுத்துக்கணும். இதை கண்டினியூ பண்ணாலே சரியாகும். ஓகே, எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. அண்ட் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நான் பாருங்க எவ்வளவு புஷ்டியா இருக்கேன். என்ன காரணம்னா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கணும், அது ஒரே ரீசன் தான். சரி, அடுத்தது யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. நாங்க தேனியில இருந்து பேசுறேன் மேடம். புரியலங்கம்மா. தேனியில இருந்து பேசுறேன். தேனியில இருந்து யார் பேசுறீங்கம்மா? செல்வி. செல்வி, சொல்லுங்க செல்வி, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே செல்வி, சொல்லுங்க என்ன பிரச்சனை? எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. சரிங்க. என் ஹஸ்பண்ட் வந்து கைப்பழக்கத்துல இருக்கிறதுனால என்கிட்ட டச் இருக்க மாட்டாரு. ஓகேங்க. அதுலே அவரு 1 or 2 times டெய்லியும் இன்னும். ஓ, சரி சரிங்க. ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆன ஒரு 6 monthsல ஹாஸ்பிட்டல் போயிட்டு அது பண்ணி ஒரு பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ பிறந்த அவளுக்கு 3 வயசு ஆகுது. ஓகேங்க. ஆனா அந்த அவர் தடுத்ததுல இருந்து அதுக்கப்புறம் நாங்க எங்களுக்கும் இல்ல. ஓகேங்க. ஓகேங்க. இவருக்கு இந்த கைப்பழக்கம் இருக்கிறத முதல் விடணும்னு சொன்னாங்க. நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு மதுரையில ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க இவர் கைப்பழக்கத்தை விடணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. இப்ப டாக்டரை கன்சல்ட் பண்ணி 8 மாசம் ஆச்சு. ஆனா எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. ஓகேங்க. ஓகேங்க. அதான் சரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேங்க. இன்னைக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் டாபிக்கே எடுத்தோம். தாம்பத்தியம் வந்து ஒரு குழந்தைக்கு பிறகு பெண்கள் எப்படிலாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறது, மற்றும் ஆண்கள் அதுக்கேற்ற மாதிரி எப்படிலாம் ஒத்துழைக்கணுங்கிறத பத்தி தான் டாபிக். சரி டாக்டர் சொல்லுங்க டாக்டர், இவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான டிப்ஸ் கொடுக்கலாம் அண்ட் என்ன மாதிரி அட்வைஸ்? கைப்பழக்கம் எல்லாருமே சொல்ற மாதிரி விடணும் தான் அவங்க கன்சல்ட் பண்ண டாக்டர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. நாமளும் அதை தான் அறிவுறுத்துவோம். அது தொடர்ந்து மேரேஜுக்கு பிறகு அது இருக்கக்கூடாது. எந்த ஆண்களா இருந்தாலும் சரி, மேரேஜுக்கு முன்னாடி தடுமாற்றம், அது வந்து தடுமாற்றமான செயல் தானே தவிர நியாயமான செயல் நம்ம சொல்ல முடியாது. அது கம்ப்ளீட்டா அடிக்ட் ஆயிட்டாங்கல்ல. ஆமா, அடிக்ட் ஆகிறவங்க அதை மாத்திக்கணும். ரெண்டாவது இது மாதிரி சூழ்நிலையில என்ன செய்யணும், பெண்கள் கொஞ்சம் கவர்ச்சியை கையாளணும். அதுல எப்படின்னா அந்தரங்க கவர்ச்சி. சில பெண்களுக்கு வந்து குழந்தை பிறந்த பிறகு மார்புகள் தளர ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்றேன் குறிப்பா. மாதுளம்பழம், அதாவது ஸ்வீட் தித்துப்பு மாதுளைன்னு சொல்லுவாங்க, புளிப்பு மாதுளையில தித்திப்பு மாதுளை, அதனுடைய தோலை எடுத்து விளக்கெண்ணெய் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு விளக்கெண்ணெயில ஒரு 100 கிராம் விளக்கெண்ணெயில அதை போட்டு வதக்கி எடுத்து அதாவது செவந்து வரும்போது அதை இறக்கி வச்சுக்கிட்டு வடிகட்டி வச்சுக்கிட்டு அதை நைட்டில் பகலில் கூட டைம் கிடைக்கும் போது அப்ளை பண்ணிட்டு வந்தா அது தளர்வு மாறும். அதோட இன்னும் ஒரு டிப்ஸும் இருக்கு. அந்த மாதுளம்பழ விதை இருக்கு பாருங்க, நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணும். நைஸ் பொடியா ஜலிச்சு வச்சுக்கிட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை தடவிட்டு, அந்த எண்ணெய் என்னாலும் வெறும் விளக்கெண்ணெய் இருந்தா கூட பரவாயில்ல, தடவிட்டு இதை அந்த மார்பகத்துல பூசிட்டு ஒரு துணியை வச்சு கட்டிக்கலாம். இதுவும் அந்த தளர்ந்து இருக்கக்கூடிய
இதை மாற்றும். ஓகே. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பெண்குறி வந்து டெலிவரிக்கு பிறகு நார்மல் டெலிவரியாக இருந்ததுன்னா அந்த தளர்வு கொடுத்துரும். அதாவது கிரிப்னஸ் குறைவாக இருக்கும். அது சில ஆண்கள் விரும்ப மாட்டாங்க. அது மாதிரி உள்ளவங்க அரச மரத்து கொழுந்து, மஞ்சள் ரெண்டையும் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு அதை தொடர்ச்சியாக அப்ளை பண்ணிட்டு வரலாம். உள்ள சாப்பிட்றதுக்கு ஆவாரம்பூ இருக்கு பாருங்க, ஆவாரம்பூவும் கற்கண்டும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை ரெகுலராக உள்ள பாலில் அடித்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா அந்த நெருக்கத்தை கொடுக்கும். ஓகே டாக்டர். இத பண்ணிட்டு ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா வந்து பிரச்சனை திருமணத்துக்கு முன்புல இருந்து இருந்திருக்கு, திருமணம் ஆன பிறகும் அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. குழந்தை பெற்ற பிறகுதான் கிடையாது, அதுக்கு முன்னாடியில இருந்தே இருக்கு. சோ அவர் கைப்பழக்கத்தை விடுறதுக்கு ஏதாவது இவங்க உணவு முறைகள்ல ஏதாவது ஃபாலோ பண்ணலாமா? ஏன்னா அது சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது கைப்பழக்கத்துக்கு மெயின் காரணம் வந்து இவரால் உடலுறவு செய்ய முடியாததுதான். உடலுறவு செஞ்சா அவங்கள சந்தோஷப்படுத்தணும். ஒதுங்கிட்டோம்னா நம்ம வேலை மட்டும் முடிஞ்சிடும். அது எப்படி வேணாலும் ஆண்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அவங்கள சந்தோஷப்படுத்தலைங்கும் போது அதை தொடர்பு கட் பண்ற மாதிரி தான் வருது. அதனால இவங்க என்ன மெயின்னா இவங்களுக்கு தேவையான உடம்பு ஸ்ட்ரென்த்துக்கு என்ன தேவையோ அதை இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க முறையாக மருத்துவரை பார்த்துக்கிறது தான் மெயின். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு யோசனைக்கு நான் சொல்லக்கூடிய வழக்கமாக சொல்லக்கூடிய சொன்னேன், நெறிஞ்சு முள் பொடி, ஓரிதழ் தாமரை பொடி, அஸ்வகந்தா பொடி, இந்த மூணையும் கலந்து வச்சுக்கிட்டு பால்ல ரெகுலரா சாப்பிட்டுட்டு வரலாம். அஸ்வகந்தா, ஓரிதழ் தாமரை, நெறிஞ்சு முள் பொடி அவங்க கணவருக்கு இதை ரெகுலரா சாப்பிட்டுட்டு வந்தாருன்னா வீரியம் கிடைக்கும். வீரியம் கிடைக்கும் போது மனைவியை சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரு எய்ம் வந்துடும். ஆக இந்த பழக்கம் வந்து கட்டாயிடும். அந்த கைப்பழக்கம்ன்றது இன்னைக்கு அவங்க சொல்ற ஏஜ் சின்ன வயசு, ஒரு குறிப்பிட்ட நாள்ல சுத்தமா அவங்க வந்து பெண்ணோட தொடர்பு கொள்ள முடியாத நிலைமை வந்துடும். அதனால இப்பவே ஒதுங்குறது நல்லது. ஓகேங்க. எனிவேஸ்மா ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன சில விஷயங்கள்லாம் வந்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நிச்சயமா வந்து உங்களுடைய கவர்ச்சியை வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய டைமுக்கு இல்லை உங்க கணவரை சுத்தி இருக்கும்போது அட் தி சேம் டைம் கணவர்களும் இப்படி இருக்கிறது ரொம்ப தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களை நம்பி ஒரு பொண்ணு வந்தாச்சு, அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுடைய கடமை. அதை நிச்சயமா வந்து அது கடைபிடிச்சே ஆகணும். குழந்தை பெத்தாச்சு அவ்வளவுதான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எப்பவும் போல நீங்க வந்து கல்யாணம் புதுசுல எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி வந்து ஒரு என்ஜாய் பண்ற ஒரு லைஃப் எப்பவுமே லீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது தவறே கிடையாது. அதுதான் வந்து உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பாத்தீங்கன்னா சரி பண்ணக்கூடிய ஒரே மருந்தா இருக்கும். சரி, அடுத்த நேரா பார்க்கலாம். ஹலோ, யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். உங்களை பேர் சொல்லுங்க. மேம் என் பேர் ராஜேஷ். ராஜேஷ் சொல்லுங்க. மேம் ஒன்றும் இல்லை, எனக்கு மேரேஜ் ஆகி 3 years ஆகுது. 3 years ஆகுது. சரிங்க. இப்போ உடலுறவு பண்ணி முடிச்ச உடனே ஒரு எரிச்சல் இருக்கு, எனக்கும் இருக்கு அவங்களுக்கும் இருக்கு. அப்படி பண்ணி முடிச்ச உடனே ரொம்ப எரியுது, அப்படி இதுவாகுது, எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் அடங்க மாட்டேது. ஓகே, அது என்ன இதுன்னு சொல்லி தெரிஞ்சு. சரிங்க. உங்களுக்கு குழந்தை பிறந்தாச்சா? பிறந்துச்சு. ஓகேங்க. 1.5 year ஆகுது. 1.5 years ஆகுது. இது வந்து எப்பத்துல இருந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க? இப்பதான் மேம் ஒரு 2-3 months. 2-3 months ஆகுது. அவங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் எல்லாம் வந்து ஒழுங்கா ரெகுலரா வருதுங்களா? ரெகுலரானா அதான் கொஞ்சம் தள்ளி தள்ளி வரும், ஒரு 5 days 3 days அந்த மாதிரி தள்ளி தள்ளி. ஓகே, அது அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனைன்ற மாதிரி தெரியல. டாக்டர் கிட்ட அதை கேட்டுக்கலாம். அட் தி சேம் டைம் அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனை ஏதாவது இருக்குங்களா? இருக்குன்றாங்க, அது லைட்டா படுதுன்றாங்க. ஓகேங்க. சரி, டாக்டர் கிட்ட கேட்கலாம். வயது என்ன ஆகுது உங்களுடைய வைஃப்க்கு அண்ட் உங்களுக்கு என்ன வயது ஆகுது? எனக்கு 30 ஆகுது மேம், அவங்களுக்கு 23. ஓகேங்க, கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிப்ஸ் சொல்லிடுறேன். நாட்டு மருந்து கடையில நன்னாரி வேர்னு இருக்கு. நன்னாரி வேர் பொடியும் இருக்கும், நன்னாரி வேரே இருக்கும். எது கிடைக்குதோ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நிறைய பேர் வந்து உங்களை திட்டுவாங்க பாருங்க, ஏய் நன்னாரி அப்படின்னு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்னாரின்னா நல்ல நாரி தாங்க, கெட்ட நாரி இல்ல. நல்ல நாரினா நன்னாரினா நல்ல நாரி. ஆமா, அதை என்ன செய்யணும், கஷாயமா 2 பேருமே ஆண் பெண் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கணும். அது என்னன்னா இவருக்கு காரணம் வந்து மெயின் ஹீட்டு தான். இந்த ஒயிட் டிசீஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களோட தொடர்பு கொள்ளும் போது இந்த எரிச்சலுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வெள்ளைப்படுற கம்ப்ளைண்ட்டை குறைக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யலாம், சோத்து கத்தாழைய 7 முறை கழுகி அதை காலையில வெறும் வயிற்றுல எப்படியெல்லாம் அவங்க சாப்பிட முடியுமோ அதே மாதிரி இது பண்ணிக்கலாம். யானை நெரிஞ்சல் செடின்னு கிராம பகுதியா இருந்தா செடி இருக்கு, அதை தண்ணி நல்லா அலசிட்டு தண்ணியில கழுகிட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ண
குடிக்கலாம். ஓகே இது பண்ணிட்டு வந்தாலே அந்த எரிச்சல் குறைஞ்சிடும். ஓகே டாக்டர். எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க டாக்டர். எனக்கு நிறைய புது புது மருந்துகள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நான் தொடர்ந்து அதை பத்தி நான் பேசுறேன். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ உங்க டிவி வால்யூம் தயவு செஞ்சு மியூட்ல வச்சுட்டு பேசுங்க சார். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் மேம். நான் சிவகங்கையில இருந்து முத்துக்குமார் பேசுறேன் மேம். முத்துக்குமார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். டாக்டர் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கேன். பார்த்துட்டு நிகழ்ச்சி பாக்குறேன் மேடம். நான் ரெகுலரா. ரொம்ப மகிழ்ச்சிங்க. சரிம்மா. இப்ப எங்களுக்கு வந்து 5 வருஷம் ஆச்சு மேடம். வயது வந்து எனக்கு கரெக்டா 35. வயசு 35. சரி. எனக்கு வந்து குழந்தை ஒரு பையன் இருக்கான். 3 வயசுல இருக்கான். சரி. இப்ப வந்து நான் வந்து இப்ப குழந்தைக்கு ட்ரை பண்றேன். இப்ப ஓகேங்க. நாங்க 2 பேருமே அந்யோன்யமா இருப்போம் வச்சுக்கோங்களேன். நாங்க 2 பேருமே நான் யானும் ஒய்ஃப் அந்யோன்யமா இருப்போம். அவங்க ஆனா இப்ப எனக்கு குழந்தை வந்து தங்குது. ஆனா ஒய்ஃபுக்கு தங்குது. ஆனா 5 மாசத்துல அபார்ஷன் ஆயிடுது. ஓகே ஓகே. தங்கி அபார்ஷன் ஆகுது. ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குல்ல உங்களுக்கு? ஆல்ரெடி ஒரு குழந்தை 3 வயசுல பையன் இருக்காங்க. ஓகேங்க ஓகேங்க. இது மாதிரி வந்து எத்தனை முறை இந்த மாதிரி வந்து குழந்தை தங்கி அபார்ட் ஆயிருக்குங்க? இதுவரை 3 தடவை அபார்ஷன் ஆயிருக்கு மேடம். இது வந்து 3 தடவை. ஒரு தடவை 3 மாசம். ஓகே. ஒரு தடவை 4 மாசம். ஒரு தடவை 5 months 5 மாசம் மேடம். ஓகேங்க ஓகேங்க. உங்க மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன எதுன்னு செக் பண்ணீங்களா? டாக்டர் இப்ப கடைசியா செக் பண்ணதுல ரத்தம் கம்மியா இருக்கு சொல்லிட்டாங்க. இப்பதான் செக் பண்ண கடைசியா. ஓகே ஓகே. ரத்தம் கம்மியா இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் எல்லாம் ஒழுங்கா முறையா இருக்குங்களா? அதான் மேடம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை இப்பதான் மேடம் தள்ளி போறாங்க மேடம். ஓகே. பிசிஓட பிரச்சனை ஏதாவது இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? நீர் கட்டிகள் ஏதாவது இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? இல்ல மேடம் இப்ப செக் பண்ணிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே சொல்லிட்டாங்க மேடம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே சொல்லிட்டாங்க மேடம். ஓகேங்க ஓகேங்க. டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. இதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துட்றேன் அந்த மேடத்துக்கு. மரமஞ்சள், ஓகே, சதகுப்பை, ஓகே, சதகுப்பை, 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 மரமஞ்சள், கருஞ்சீரகம், இந்த 3 நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். ஓகே. இதை அவங்க நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். சதகுப்பை, மரமஞ்சள், கருஞ்சீரகம், இந்த 3ஐயும் அவங்க பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கொட்டைப்பாக்களவு காலை மாலை இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு வேளையாவது இதை தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு எடுக்கணும். மலைவேம்பு பீரியடு வர்ற 3ஆவது நாள், அந்த ஒரே நாள் மட்டும் போதும், மலைவேம்பை ஒரு உருண்டை எடுத்து பாலில் கலக்கி சாப்பிட்டோன்னா அந்த கருக்கலை ஏற்படுறதை தடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எனர்ஜிக்கு அவங்க கன்ஃபார்மா போலிக் ஆசிட் எனர்ஜிக்கு அவங்க ஸ்ட்ரென்த்தை தேடிக்கணும். பேர்ச்சம்பழம், பழங்கள் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டாங்கன்னா, காய்கறி, கீரைகள், பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் அடிக்கடி நிறைய எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த எனர்ஜி கிடைக்கும். ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் மகேஷ் மேடம். மகேஷ். எஸ் மேடம். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுமே. உங்க டிவி வால்யூம் தயவு செஞ்சு மியூட்ல வச்சுட்டு பேசுங்களேன். ஓகே மேடம். ஒரே நிமிஷம். ஓகே. சொல்லுங்க மகேஷ். எங்க இருந்து பேசுறீங்க? நான் காலேஜ்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே. என்ன ஆச்சு மகேஷ்? எதுக்காக இவ்ளோ அவசரமா வந்து மூச்சரைக்க பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? இல்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன் மேடம். ஓ, ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா. யார? உங்களுக்கு தான் மேடம். எனக்கு ஏங்க ட்ரை பண்றீங்க? ஆல்ரெடி கியூல நிக்கிறீங்க. இல்ல மேடம், உங்க காலுக்கு. ஓகே ஓகே சொல்லுங்க. மேம் எனக்கு மேரேஜ் ஆகி 2 years ஆயிடுச்சு. நான் டாக்டர் கிட்ட போயிட்டு சீமென்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டேன். எனக்கும் வயசுக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கு. பட் ஆனா குழந்தை மட்டும் நிக்க மாட்டேங்குது. குழந்தை மட்டும் நிக்க மாட்டேங்குது. வயசு என்னங்க உங்களுக்கு? எனக்கு 29 மேடம். வைஃப்க்கு என்ன வயசு ஆகுதுங்க? 23 மேடம். 23. ஓகேங்க. ஏதாவது உங்க வைஃப்க்கு இல்ல நீங்களும் போய் செக்அப் பண்ணீங்களா? செக்அப் பண்ணிட்டேன் மேடம். வைஃபுக்கும் எந்த ப்ராப்ளம் இல்லைன்ட்டாங்க. எனக்கும் எல்லாம் ஓகேன்ட்டாங்க. பட் ஆனா இன்னும் நிக்க மாட்டேங்குது. சோ அதுக்காக பீரியட்ஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்குங்களா உங்களுக்கு? வைஃப் அதெல்லாம் கரெக்டா இருக்கு மேடம். ஓகேங்க. பிளட் ஃப்ளோ எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஏதாவது விசாரிச்சீங்களா? அதுக்கு கேள்வி நம்ம டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு பட் எல்லாமே கரெக்டா இருக்குன்ட்டாங்க. ஓகே ஓகேங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க அவசரப்படுறதையோ இல்ல வந்து இந்த மாதிரி பதட்டப்படுறத நிப்பாட்டினீங்கன்னாவே வந்து முக்காவாசி ப்ராப்ளம் தீந்துரும் நினைக்கிறேன். இப்ப என்கிட்ட போன்ல பேசுறதுக்கே இவ்வளவு பதட்டமா இவ்வளோ அவசரமா பேசுறீங்களே, அப்ப அங்க என்னெல்லாம் பதட்டமா நடந்திருப்பீங்களோ. சரி டாக்டர் சொல்லுங்க டாக்டர்.
இல்லை ஒன்றும் இல்லை. இது வந்து ஜெனரலாக வந்து என்ன, நீங்கள் சொன்னது ஒரு முக்கியமான டிப்ஸு. தாம்பத்தியத்துக்கு போகும்போது பதட்டம் இருக்கக்கூடாது, அவசரம் இருக்கக்கூடாது. ஓகே. அது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இவங்க 2 தரப்பினருக்குமே எந்தவித கம்ப்ளைண்ட்டும் இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்காங்கன்னா இந்த பொசிஷனை தான் நம்ம வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறது. அதாவது பெண் சீட்டுக்கு கீழே, இடுப்புக்கு கீழே தலைகண்ணு இல்லைன்னா ஒரு பெட்ஷீட் ஏதாவது உயரம், கொஞ்சம் உயரம் வச்சுக்கிட்டு உடலுறவு செய்யணும். உடலுறவு செஞ்சும்போது ஆண்கள் உடனே எழுந்திரிச்சிடக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கணும். அவங்களும் பெண்களும் காலை நீட்டி வச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு படுத்து கிடந்துட்டு லேட்டாக எழுந்திரிக்கணும். டாக்டர் இதுக்கு வந்து சொல்றாங்க பெண்கள் வந்து ஒரு ½ அன் அவர் கழிச்சுக்க கூடாது, காலை வந்து கிராஸ் போட்டு படுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது கரெக்ட்டா? ரீசன் கரெக்ட். ஓகே. இது மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஓகே டாக்டர், ஓகே டாக்டர். நீங்க கவலையே பட வேண்டிய அவசியம் இல்ல மகேஷ். கொஞ்சம் வந்து பொறுமையை கையாளணும் அப்படிங்கிற டாக்டர் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பதட்டத்தெல்லாம் விட்டுடணும்னு சொல்லியிருக்காங்க. அட் தி சேம் டைம் வந்து டாக்டர் சொல்லியிருக்கிற அந்த பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் உங்க ஒய்ஃபையும் வந்து ஆஃப்டர் செக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ½ அன் அவருக்கு எழுஞ்சிக்காம எக்ஸ்பொசிஷன்ல காலை வந்து மாத்தி போட்டு படுத்து இருக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்க நிச்சயமா குழந்தை பிறந்துடும். நீங்க இதே நிகழ்ச்சி அந்தரங்கத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போறீங்க, எனக்கு ஒரு அழகான பாப்பா பிறந்துருச்சுன்னு. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய காலர்ஸ் நிறைய டவுட்ஸை கேட்டீங்க. ஏன் வந்து எங்களுக்கு டவுட்ஸ் கேட்கறதுக்கு வந்து நீ மகிழ்ச்சியாமா நினைச்சுக்காதீங்க. இது வந்து எத்தனை மக்கள் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்துருப்பாங்க, அத்தனை பேருமே வந்து இந்த கேள்வி நான் கேட்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ அவங்க சார்பிலாம் நீங்க கேட்டீங்க, அத்தனை பேரும் பயன் அடைஞ்சிருப்பாங்கல்ல. அதுக்கு தான் வந்து சொன்னேன் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன்னு. சரி, இவ்வளோ பொறுமையா வந்து டாக்டர் நமக்கு எல்லாருக்கும் வந்து இந்த அட்வைசஸ்லாம் கொடுத்தாங்க. அதுக்காக நிச்சயமா நம்ம நன்றி சொல்லி ஆகணும். நன்றி டாக்டர். சரி, இதே போல நாளை உங்கள் அனைவரையும் இதே அந்தரங்கம் நிகழ்ச்சியில வந்து மீட் பண்ண. Until then, bye from Girishri. Bye bye. இது அந்தரங்கம்.